எனது அன்பு சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்க காத்திருந்த அந்த உயர்வு இப்போ உங்களை தேடி வருது. ஆனா எல்லோருக்கும் வராத ஒரு வாய்ப்பு இதுங்க. அத பிடிக்கிறவங்க தான் ராஜாவா மாறுவாங்க. அதிகாரம், புகழ், வெற்றி இன்னைக்கு உங்களை தேடி வர போகுதுங்க. இந்த ராஜபோக நேரத்தை நீங்க பயன்படுத்துவீங்களா, இல்லைனா அது உங்களை தாண்டி போயிடுமா? முழு உண்மையை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சிம்ம ராசிக்கார அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அரங்கேற போகுதுங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. மங்களகரமான பராப வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நன்னாளான ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள் சாதாரண நாட்கள் கிடையாதுங்க. உங்க தலை எழுத்தையே மாத்த போகும் சக்தி வாய்ந்த நாட்களுங்க. ஆனா அதே சமயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் உங்க வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த 4 நபர்கள் யாரு, நீங்க ஏன் உஷாரா இருக்கணும், அப்படி என்ன நடக்க போகுது என்பதை பற்றி இந்த பதிவுல முழுமையா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த காணொளிய ஒரு நொடி கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க செய்யும் ஒரு சிறு தவறு உங்களை தேடி வரும் அந்த மாபெரும் பொற்காலத்தை தவிடுபடியாக்கிருங்க. சிம்ம ராசி மண்டலத்தின் 5வது வீடாக அமையும் இந்த ராசி சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு கம்பீரமான ராசியா இருக்கு. நீங்க இயல்பாகவே எதிலும் தலைமையை தாங்கும் குணம் கொண்டவங்க. யாருக்கும் வளைந்து கொடுக்காத தன்மானம் மிக்கவங்க. உங்க பேச்சிலும் செயலிலும் எப்பொழுதுமே ஒரு அதிகார தோரணை இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஒரு ராஜாவை போல வாரி வழங்கும் வள்ளல் குணம் கொண்டவங்களா நீங்க இருக்கீங்க. ஆனா உங்களுடைய இந்த அதீத தன்மானமும் அதிகாரமும் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கும் குணமுமே உங்களுக்கு பல நேரங்கள்ல மிக பெரிய எதிரிகளை உருவாக்கி விடுது. சிம்ம ராசியில பிறந்த நீங்க ஏன் எப்போதும் ஒருவித மன போராட்டத்துடனும் மற்றவர்கள் படாத கஷ்டங்களை அனுபவிக்கிறீர்கள் என்று எப்போதாவது யோசிச்சு பார்த்ததுண்டா? இதற்கு காரணம் உங்கள் கோபமும் அவசரமும் தாங்க. கடந்த சில ஆண்டுகளை சற்று திரும்பி பாருங்க. நீங்க யாருக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு நல்ல வழியை காட்டினீங்களோ, யாரையெல்லாம் கை தூக்கி விட்டீங்களோ, அவர்களே உங்க முதுகுல குத்திவிட்டு உங்களை தாண்டி சென்றுட்டு இருக்காங்க. உங்கள் அதிகாரத்தையும் கோபத்தையும் உங்கள் பலவீனமா பயன்படுத்தி பல காரியங்களை அவங்க சாதிச்சிட்டு இருக்காங்க. உங்க கையில பணம் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் கஷ்டப்படுறத பார்த்து உங்க கௌரவத்தை பார்க்காம கடன் வாங்கியாவது உறுதி செய்திருப்பாங்க. ஆனா நீங்க செய்த தர்மம் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்ப்பதற்கு பதிலா உங்களை பல கடன்களிலும் அவமானங்களிலும் கொண்டு போய் நிறுத்தி இருக்க. உங்க குடும்பத்தினராலேயோ பல நேரங்கள்ல உங்கள் நேர்மையான கோபம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். நான் எவ்வளவு செஞ்சாலும் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்று தனிமையில் அமர்ந்து நீங்க கண்ணீர் விட்ட இரவுகள் ஏராளமா இருக்கு. பொருளாதார ரீதியா பார்த்தா நீங்க ஒரு ராஜாவை போல செலவு செய்ய நினைச்சாலும் சூழ்நிலைகள் உங்களை கட்டி போட்டிருக்கும். உங்கள் திறமையும் அதிகாரத்தையும் யாரோ ஒருவர் பயன்படுத்தி முன்னேறி இருப்பாங்க. எதை தொட்டாலும் தடை, நீங்கள் வைத்த நம்பிக்கையில ஏமாற்றம் என ஒரு வழித்தடத்துல சிக்கி தவித்த உங்களுக்கு மங்களகரமான பராப வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் இந்த நன்னாளில கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசியில ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. பெண்ணில் சஞ்சரிக்கும் கோள்களின் நிலையில இப்பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழது. உங்க ராசிநாதனான சூரிய பகவானின் அற்பார்வையும் மற்ற கோள்களின் சூழ்ச்சியும் உங்களுக்கு சாதகமான திசை திரும்புது. இனிமேல் உங்களை சுற்றியிருந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நேர்மறையான அதிர்வுகள் உங்க இல்லத்தையும் உள்ளத்தையும் நிரப்ப போகுது. இத்தனை காலம் கையில காசு தங்கவில்லையே, நமது அந்தஸ்து குறைகிறதே என்று வருத்தப்பட்ட காலம் முடிவுக்கு வந்துருச்சு.
தடைபட்டு நின்ற அரசு காரியங்கள் அல்லது நீதிமன்ற விவகாரங்கள் இப்போது தங்கு தடையின்றி உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. நீண்ட நாட்களாக உங்கள் திறமைக்கு ஏற்ற பதவி கிடைக்காம திண்டாடிய உங்களுக்கு உயரிய பதவிகள் தேடி வரும். எதிர்பாராத திசையிலிருந்து பணவரவு உண்டாகும். நீங்க இழந்த உங்கள் பழைய ராஜ வாழ்க்கை உங்களை தேடி வரும். இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, உங்க நேர்மைக்கும் உழைப்புக்கும் இறைவன் கொடுக்கும் அங்கீகாரம். தொழில் மற்றும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்க இழந்த அந்தஸ்தா பல மடங்கா திரும்ப பெறும் நேரமா இந்த நேரம் இருக்கு. உங்கள் புதிய திட்டங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சமூகத்துல உங்க மதிப்புல பல மடங்கு உயரும். புதிய முதலீடுகளை செய்வதற்கு, புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கும் இதுவே மிகச்சிறந்த தருணமா உங்களுக்கு இருக்குங்க. நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க எல்லாரும் உங்க காலடியில வந்து விழும்படி நேரம் இதுங்க. இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் உங்கள் செல்வாக்கு மிகவும் வலுவா இருக்கும். நீங்க எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் பின்னால ஒரு மிகப்பெரிய ஆலமரமா வளர்ந்து உங்களுக்கு நிழல் தரும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, இப்போது நாம பார்க்க போகும் இந்த பகுதி உங்க வாழ்வின் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை மணி. அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது அதே கதவின் பின்னால சில சவால்களும் ஒளிந்திருக்கும் அப்படிங்கிறதா பிரபஞ்சத்தோட நியதிங்க. உங்க வாழ்க்கையில இந்த தமிழ் புத்தாண்டு காலத்துல ஏற்பட போகும் அந்த பொற்கால மாற்றத்தை தடுப்பதற்கோ அல்லது திசை திருப்புவதற்கோ சில மனித உருவல வரும் தடைகள் காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் கோபத்தை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கின்ற மனிதர்களே உங்களுக்கு பல நேரங்கள்ல வினையாக முடிந்து விடுறாங்க. இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள் நீங்க யாரையெல்லாம் உங்க நிழலுக்குள்ள அனுமதிக்கணும், யாரிடமெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடைவெளியை பேணணும் அப்படிங்கிறதுல மிகுந்த விழிப்புணர்வு அவசியங்க. இந்த 3 நாட்களும் உங்க வாழ்க்கையிலேயே 4 வகையான மனிதர்கள் குறுக்கிடுவாங்க. முதலாவதாக உங்கள் ஈகோவை தூண்டிவிட்டு வம்புல மாட்டி விட்டுருவாங்க சதிகாரர்கள். இவங்க எல்லாரும் சிம்ம ராசிக்காரர்களால தங்களை யாராவது தரக்குறைவா பேசினா தாங்கிக் கொள்ள முடியாது. இதை தெரிந்து கொண்டு உங்களை ஒரு பொது இடத்திலோ அல்லது அலுவலகத்திலோ வேண்டுமென்றே சீண்டி நீங்க கோபத்துல கத்தணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க நிதானத்தை இழந்தா உங்க நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்க துடிப்பாங்க. இவர்களிடம் உங்க கோபத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தாதீங்க. இரண்டாவதாக போலியாக உங்களை புகழ்ந்து தள்ளி உங்களிடம் இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ளும் நயவஞ்சகர்கள். நீங்க புகழ்மொழிக்கு மயங்கியவர்கள் என்பதை அறிந்து உங்களை வாகனத்துக்கு உயர்த்தி உங்கள் ரகசிய திட்டங்களை வானம் போல புகழ்ந்து பேசுவாங்க. மூன்றாவதாக நான் எனக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று நம்ப வைத்து உங்கள் முதுகுக்கு பின்னால் சதி செய்யும் துரோகிகள். உங்கள் வேலைகளை எல்லாம் அவர்கள் பொறுப்பாக செய்வது போல நடித்து உங்களுக்கு வர வேண்டிய நல்ல வாய்ப்புகளை தட்டி பறிச்சுட்டு போயிடுவாங்க. நான்காவதா இருக்கக்கூடியவங்க உங்களை அதிகார போதியில தள்ளி தவறான முடிவுகள் எடுக்க தூண்டும் குறுக்கு வழி மனிதர்கள். உங்கள் தைரியத்தை தவறான பாதையில் திசை திருப்பி சட்டத்துக்கு புறம்பான செயல்களிலோ அல்லது பேராசை காட்டும் முதலீடுகளிலோ உங்களை ஈடுபடுத்த சரி செய்வாங்க. இந்த 4 வகை மனிதர்களிடமும் நீங்க மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த 4 வகை மனிதர்களை நீங்க எப்படி கையாளணும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. ஒரு ஊர்ல சூரியன் என்ற இளைஞன் இருந்தான். அவன் சிம்ம ராசியில பிறந்தவன். மிகவும் கம்பீரமா இருப்பான். தர்ம சிந்தனை உள்ளவன். ஆனா அதிவேக கோபக்காரன். அவன் பலருக்கு உதவி செய்து ஏமாந்தவன். ஒரு நாள் ஒரு முதியவர் அவன்கிட்ட வந்து, ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய 3 தேதிகளும் உன் தலையெழுத்த மாற்றக்கூடிய நாட்கள். ஆனா 4 உருவங்கள்ல உனக்கு சோதனைகள் வரும். நீ யாருடைய பேச்சையும் கேட்டு கோவப்படாம மனச அமைதியா நிதானமா வச்சிருந்தீனா உனக்கு மாபெரும் பொற்காலம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லிட்டு போனாரு. புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14 அதிகாலை சூரியனின் பழைய எதிரி ஒருவன் வந்து அவனது குடும்பத்தை பத்தி தரக்குறைவா பேசி சூரியனின் கோபத்தை தூண்ட முயற்சித்தாங்க. சூரியனுக்கு கோபம் தலைக்கேர்ச்சு. முதியவரோட எச்சரிக்கை நினைவுக்கு வர நிதானமா எந்த பதிலும் கூறாம அவனை தவிர்த்து விட்டான். ஏப்ரல் 15ஆம் தேதி சூரியனோட நண்பன் ஒருவன் வந்து அவனை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசி சூரியன் பல மாதங்களாக உழைத்து உருவாக்கிய ஒரு தொழில் திட்டத்தின் ரகசியங்களை கேட்க முயன்றான். சூரியன் புகழ்ச்சிக்கு மயங்காம தனது திட்டங்களை ரகசியமாகவே பாதுகாத்தான். ஏப்ரல் 16ஆம் தேதி
சூரியனுக்கு ஒரு பெரிய அரசாங்க ஒப்பந்தம் வந்துச்சு. ஆனா அவனது உதவியாளன் ஒருவன் அந்த ஒப்பந்தத்தை தவறான குறுக்கு வழியில முடிக்க ஆசை காட்டி சதி செஞ்சான். இது 3வது சோதனை அப்படின்னு உணர்ந்த சூரியன் அந்த சதிகாரனை நம்பாம தன் நேர்மையை மட்டுமே நம்பி அந்த ஒப்பந்தத்தை சட்டபூர்வமாக முடித்தான். யார் பேச்சையும் கேட்டு கோவப்படாமலும் ஈகோவை வெளிப்படுத்தாமலும் அமைதியா இருந்தான். அந்த 3 நாட்களும் அவன் காட்டிய நிதானமும் விழிப்புணர்வும் அவனை காப்பாத்துச்சு. ஏப்ரல் 17ஆம் தேதி சூரியன் அந்த பெரிய அரசாங்க திட்டத்தை வெற்றிகரமா தொடங்கி ஒரு பெரிய தொழிலதிபரா உயர்ந்தான். அவனது கம்பீரத்துக்கு மாபெரும் அங்கீகாரம் கிடைச்சிச்சு. சூரியன் மட்டும் அந்த 3 நாட்கள்ல கோபம் அடைந்திருந்தாலோ மற்றவர்களை நம்பி இருந்தா அந்த மாபெரும் வாய்ப்பை அவன் நிரந்தரமா இழந்திருப்பான். சிம்ம ராசிக்கார அன்பர்களே, சூரியனை போவலே நீங்களும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. அப்பத்தாங்க உங்களாலையும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உங்க வாழ்க்கையில வீச போகும் இந்த அதிர்ஷ்ட காற்றை அப்படியே தக்க வைத்து கொள்ளணுங்க. வரக்கூடிய நன்மைகளை இரட்டிப்பாக்கி கொள்ளவும் நீங்க செய்ய வேண்டிய ஆன்மீக கடமைகளை குறித்து இப்ப நம்ம ஆழமா பார்க்கலாங்க. இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சில எளிய அதே சமயத்தில் மிக வலுவான வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானின் அருளையும் சிவபெருமானின் ஆசையையும் பெறுவது மிக மிக முக்கியங்க. இந்த 3 தேதிகளும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. செம்பு பாத்திரத்துல நீர் எடுத்து அதுல ஒரு சிட்டிகை மஞ்சள் மற்றும் செவ்வரளி பூக்களை போட்டு சூரிய பகவானை நோக்கி நீரை அர்ப்பணிங்க. ஆதித்ய ஸ்ரீதயம் கேட்பதே அல்லது ஓம் சூரியனாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பதோ உங்க ஆழ்மனதில் இருக்கக்கூடிய கோபங்களை நீக்கி தெளிவான சிந்தனையையும் அளப்பரிய ஆற்றலையும் கொடுக்கும். சூரிய பகவானுக்கு உகந்த இந்த வழிபாட்டை செய்யறது உங்களுக்கு ராஜயோகத்தை பெற்று தருங்க. இத்தனை காலம் நான் பட்ட கஷ்டங்கள் போதும் இறைவா, இனி வரும் காலம் எனக்கு ஒளியாக அமையட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்க. அடுத்ததாக தானங்கள்ல சிறந்த தானத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சூரிய பகவானின் அருளை பெற கோதுமையால செய்யப்பட்ட உணவுகளை தானம் செய்யறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு கோதுமை உணவுகளை தானமா அழியுங்க. மேலும் தந்தை மற்றும் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசையை பெறது உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தலைகளையும் தோஷங்களையும் வேரோடு அழிக்கும் ஆற்றல் கொண்டதுங்க. உங்களின் சமூக அந்தஸ்து மென்மேலும் பெருக இது உதவுங்க. இந்த 3 நாட்களும் நீங்க சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிகிறது, ஒரு சிறிய சிவப்பு நிற கைக்குட்டையை உங்களுடன் வைத்துக் கொள்றது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை தருங்க. இது உங்களை சுத்தி ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி மற்றவர்களின் தீய பார்வையில் இருந்தும் சூழ்ச்சியில் இருந்தும் உங்களை நிச்சயமா பாதுகாக்குங்க. இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதால ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க கோவப்படாம ஈகோ இல்லாம செய்யுங்க. மற்றவர்கள் உங்களை சீண்டு நாளும் நீங்க நிதானத்தை இழக்கக்கூடாது, மௌனமா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகப் போகுதுங்க. கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க. ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறைய போகுதுங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிக்க போறீங்க. மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை நீங்கள் மீண்டும் தொடங்க போறீங்க. சிலர் புதிய வீட்டுக்கு குடியேற போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீரென்று கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் நீங்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மற்றவங்க கிட்ட பேசும்போது நீங்கள் கவனமாக பேசுறது நல்லதுங்க. வீண் அலைச்சலெல்லாம் குறைய போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு திறமையை வெளி உலகத்தில் வெளிப்படுத்த போகிறாங்க. கலைத்துறையினருக்கு கலைத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. வீடு கட்ட போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பிரகாசமாக மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.